வானம் வசப்படும் என்பார்கள். ஆனால் பிப்ரவரி 17ஆம் தேதி வானமே ஒரு மாயாஜால மேடையாக மாறப்போகிறது. கோடிக்கணக்கான கண்கள் விண்வெளியை உற்று நோக்கப் போகின்றன. காரணம், இந்த ஆண்டின் முதல் மற்றும் அரிய நிகழ்வான நெருப்பு வளைய சூரிய கிரகணம். பகல் பொழுதிலேயே சூரியனை சுற்றி ஒரு நெருப்பு மோதிரம் தோன்றப் போகிறது. அந்த பிரம்மாண்டம் குறித்த முழு விவரங்களையும் தற்போது விரிவாக பார்க்கலாம். வானியல் ரீதியாக இது ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ். பொதுவாக முழு சூரிய கிரகணத்தின் போது நிலவு சூரியனை முழுமையாக மறைத்துவிடும். ஆனால் இந்த முறை நிலவு பூமிக்கு அதிக தொலைவில் பயணிப்பதால் அதன் அளவு சூரியனை விட சற்று சிறியதாகவே தெரிகிறது. இதனால் சூரியனின் மையப்பகுதியை நிலவு மறைத்தாலும் அதன் விளிம்பு பகுதிகள் ஒரு பிரகாசமான மோதிரம் போல தகதகக்கும். இதையே விஞ்ஞானிகள் ரிங் ஆஃப் ஃபயர் என்று அழைக்கின்றனர். பிப்ரவரி 17 செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 3:26 மணிக்கு இந்த கிரகணம் தொடங்குகிறது. மெல்ல மெல்ல நிலவு சூரியனை ஆக்கிரமித்து மாலை 5:40 மணியளவில் அதன் உச்சத்தை எட்டுகிறது. இரவு 7:57 மணிக்கு இந்த நிகழ்வு முழுமையாக நிறைவடையும். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த பூரண நெருப்பு வளைய காட்சி வெறும் 2 நிமிடங்கள் 20 நொடிகள் மட்டுமே நீடிக்கும். இந்த குறுகிய காலத்தில் வானம் ஒரு விசித்திரமான மங்கலான ஒளியை பெறும். இந்த அரிய காட்சியை காண உலகமே தென் துருவத்தை நோக்கி திரும்பி உள்ளது. அண்டார்டிகா, தென்னாப்பிரிக்கா மற்றும் அர்ஜென்டினாவின் தெற்கு பகுதிகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு விஷுவல் ட்ரீட். இந்தியாவை பொறுத்தவரை இம்முறை இந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக காண முடியாது. இருப்பினும் சர்வதேச விண்வெளி நிறுவனங்களான நாசா மற்றும் இஸ்ரோ ஆகியவை இந்த காட்சிகளை நேரலையில் ஒளிபரப்ப திட்டமிட்டுள்ளன. இந்தியாவில் தெரியவில்லை என்றாலும் வானியல் மாற்றங்கள் மற்றும் வளிமண்டல கதிர்வீச்சுகள் குறித்து ஆய்வு செய்ய இது ஒரு பொன்னான வாய்ப்பாக அமைந்துள்ளது. வானியல் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இந்த கிரகணம் சூரியனின் கொரோனா அடுக்குகளை ஆய்வு செய்ய ஒரு சிறந்த தருணமாகும். இந்தியாவில் நேரடியாக தெரியாது என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதே சமயம் கிரகணம் தெரியும் நாடுகளில் இருப்பவர்கள் வெறும் கண்ணால் சூரியனை பார்க்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.